ஒரு மாயக்காடு இருந்தது. அங்கே என்ன மாயம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க உயிரினங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு செய்தியை பரிமாறணும். உதாரணத்துக்கு ஒரு மரம் இன்னொரு மரத்துக்கிட்டேயோ இல்லை ஒரு உயிரினத்துக்கிட்டேயோ இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு செய்தியை பரிமாறணும்னா ஒலியை அனுப்புமா. அந்த ஒலியை அந்த உயிரினம் பார்த்து அந்த செய்தியை தெரிஞ்சுக்கும். அப்படி ஒரு நாள் அங்கே இருந்த மரங்களின் அரசி வானதின்ற அழகான வனதேவதைக்கு ஒரு செய்தி அனுப்பினாங்க. வானதி மிகவும் அழகான ஒரு வனதேவதை மற்றும் அன்பான ஒரு வனதேவதை. ஆனால் சுட்டித்தனமும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி அவங்க விளையாட்டு போக்கில் அந்த செய்தியை பார்க்க மறந்துட்டாங்க. அடுத்த நாள் திடீர்னு மரங்களின் அரசி இறந்துடுறாங்க. இந்த செய்தியை கேட்ட வானதி மனசு முழுக்க வலியோட அந்த மரத்து பக்கத்தில் போய் அழுதுகிட்டே உட்காடுறாங்க. அங்கே ஒரு ஒலி இருந்துச்சு. மரங்களின் அரசி வானதிக்கு அனுப்பின கடைசி ஒலி தான் அது. அந்த ஒலியில் என்ன இருந்ததுன்னா, நீ ஒரு அன்பான தேவதை, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ பல்லாண்டு காலம் இதே பெருமையோடும் பேரும் புகழோடும் சிறப்பாக வாழணும் அப்படின்னு வாழ்த்தி ஒரு ஒலி அனுப்பியிருந்தாங்க. அதை கேட்ட உடனே வானதிக்கு துக்கம் தாங்க முடியல. கடைசி நேரத்தில் அரசி கூட நம்மளால் இருக்க முடியாமல் போயிடுச்சுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பிறகு ரொம்ப நாள் கழித்து அந்த மரத்தினுடைய விதையை எடுத்து ஒரு இடத்துல நட்டு வச்சாங்க. அது பல வருஷம் கழித்து அரசி மாதிரியே பெருசாக அழகாக கம்பீரத்தோடு வளர்ந்து நின்றுச்சு. அதை பார்த்த உடனே அரசியை இழந்த சோகத்தில் இருந்த எல்லா உயிரினங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த நாளில் இருந்து காட்டில் இருந்த எல்லா உயிரினங்களும் அன்போடும் பாசத்தோடும் செய்திகளை பரிமாறி சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். நம்மளை பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை அங்கேயே நின்று போயிடாது. நம்பிக்கையோடு அடியெடுத்து வைங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறும்.